ஹலோ ஹாய். இன்னைக்கு ஒரு குட்டி மினி vlog பார்க்கலாமா? இங்கே பாருங்க, எல்லாரும் காலைல எல்லாரும் கிளம்பியாச்சு. கிளம்பி முடிஞ்சோடனே நம்ம வேலை எப்படியும் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் கிச்சனையும் ஃபர்ஸ்ட் முதல்ல க்ளீன் பண்ணி முடிச்சா தான் நம்ம நெக்ஸ்ட் வேலை ஸ்டார்ட் பண்ண முடியும். கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டீ மில்க் பிக்கிஸ் வச்சு சாப்பிட கொஞ்சம் பிரேக் வேணும்ல, அதனால டீயும் மில்க் பிக்கிஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. இது யாராருக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாப்பிடக்கூடாது. நான் எப்பயாவது தோணுச்சுன்னா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் மீன் வாங்க கிளம்பலாமா? நான் எப்பயுமே இந்த அக்கா கிட்ட தான் வாங்குவேன். அவங்க வந்து அயலை, சங்கரா, அப்புறம் வந்து வஞ்சர மீன் வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு 12 o'clock பாப்பாவை கூப்பிடவும் போயாச்சு. நான் வந்து இன்னைக்கு வந்து அயில மீன் தான் வாங்கினேன். பாப்பாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அயில மீனை க்ளீன் பண்ணி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வாஷ் மட்டும் பண்ணணும். எப்பவுமே பெரிய அயில மீன் தான் வாங்குவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சின்ன அயில தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் சின்ன அயில மீனே வாங்கிட்டேன். ஆனால் இதுவும் நல்லா இருந்துச்சு. குழம்பு ஒன்லி ஃப்ரை மட்டும்தான். குழம்பு ஒன்லி குழம்பு மட்டும் தான் செஞ்சேன். ஃப்ரை பண்ணல இன்னைக்கு. ஆனால் அதனால குழம்பு நல்லா இருந்துச்சு. சின்ன அயிலையாக இருந்தாலும் குழம்பு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வாங்க மீன் குழம்புக்கு வறுத்து தான் நான் எப்பயும் மீன் குழம்பு வைப்பேன். அதுக்கு ரெடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டு அப்போ தான் நம்ம வறுக்கும் போது ஈஸியாக இருக்கும். புளி ஊற வச்சாச்சு, தேங்காய் அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் மசாலாவும் வறுத்து ரெடி பண்ணி ஆறுறதுக்காக வெயிட் பண்ணேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு வழியாக அதை அரைச்சி ஒரு வழியாக மீன் குழம்பு வச்சாச்சு. இதுதான் எங்களோட அயில மீன் குழம்பு. மீனும் நல்லா உடையாமல் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக ஓகே. எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு, அயில மீன் குழம்பு, மட்டை ரைஸ். மீன் குழம்பு செய்யும் போது மட்டும் மட்டை ரைஸ். ஏன்னா அது 2 hour வேகுது, 2 hours வேகுது. ஸோ சிலிண்டர் காலி ஆகிடும். அப்புறமா இந்த மல்லி துவையல், வெண்டைக்காய் பச்சடி. எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதான் ஸ்பெஷல். இப்போ சஷாந்தும் வந்துடும். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு. அப்புறம் அவனும் வந்துட்டான்.